இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனு 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 சிபி சிபி உனக்கு ஒண்ணும் இல்ல ஜனு, உனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. சரியா? ஒண்ணும் இல்ல. வா எந்திரி. என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகல? ஒண்ணும் ஆகல ஜனு. என்னடா என்னாச்சு? சரி, நீ எதுக்கு இங்க வந்த? சாமுக்கு ஏதோ ஆபத்துன்னு யாரோ ஒருத்தன் கூட்டி வந்தா என்ன? எனக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. தெரியல, அப்படி சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தான். தமிழ், சின்னம்மா அழாத. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை எந்த ஆபத்தும் நெருங்காது. யாரு சின்னம்மா அவங்க? அவங்க ஏன் உங்களுக்கு கொல்ல ட்ரை பண்றாங்க? தெரியல தமிழ், நம்மள அழிக்க ஆள் இல்லாமலா இருக்கும். நம்ம நேர்மையா தொழில் பண்ணி ஜெயிக்கிறது எத்தனையோ பேரு கண்ணு உறுத்தும். அதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. தமிழ், நான் மயங்கி இருந்தப்போ யாரோ என்னை காப்பாத்தினாங்களே, அவங்க 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 யாரு? யாரு? அது வந்து சின்னம்மா அவங்க நான் அரை மயக்கத்துல இருந்தேனா அவங்கள சரியா பார்க்க முடியல. ஒருத்த என்ன கத்தியால குத்த வரும்போது அப்போ திடீர்னு ஒரு கை கத்திய பிடிச்சது. எனக்கு முகம் சரியா தெரியல. அது யார் தமிழ்? அது யாரு? எனக்கு அவங்க யாருன்னு தெரியலம்மா. ஆமாம்மா, நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது கூட இல்ல. யாரு? நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டு போவீங்கன்னு தான் நாங்க உங்களை இங்க வர சொன்னோம். கோவில் சன்னிதானத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு ஏன் மேலதான். நான் தான் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்கம்மா. கையில அது கையில கத்திப்பட்ட காயத்தோட இந்த கோயில்ல யார் இருக்கான்னு பாருங்க. அவங்கதான் என்ன காப்பாத்துனது. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். சரிங்கம்மா.